சொல்றேன் அவன் உலகத்தை மாதான் சொல்றான், நான் உலகம் கெடுத்த மாதான் அதுதான். யார் யார் என் உள்ளத்தில் எப்படி பக்தியா கும்பிடுறாங்களோ அந்த அம்மன் அழிப்பாங்க. கேள்வி கேள்வி உனக்கு கூடி கொடுக்குறேன், அவனுக்கு கேள்வி கேட்கறான். பரவாயில்லை. இந்த சபை இருக்கே பூமனை இந்த மாது கோவை காமனந்தன் தந்த கோவை கைலங்குளத்தோன் தன்னை வீமன கிளையோண்டியாரை ஓட்டியானை அந்த கால ஆளு இந்த கால ஆளு அம்மா இல்ல சொல்லி கொடுக்கணும். பூமனை என்ற மாதை உணர்ந்திடும் தோழினானே காமனை தந்த கோவை பசுமாடு காமனை தந்த கோவை கதிரவன் குலத்தோன் தன்னை தீமனை கிளையோந்தியாரை திறந்து நின்றோட்டினானை ராமனை பணிந்து நிறுத்தமா அப்பா சொன்ன விளக்கு அது தெரியுமா? அது தெரிஞ்ச நாய போட கட்டி வந்து இது பேர் உதவ வாங்கிறேன். நான் போட கட்டி நான் வந்து ஆடப்பட்ட ஓட்டிட்டு அப்பா காமன் வந்த கோவை. காமன் என்றால் யாரு? காமன்னவா? மன்மதன். ஆரோக்கியவரி ஆண்டு வரக்கூடிய மன்மதை. அந்த காமனை உண்டாக்கியவர் யார்? சிவபெருமான். பகவான் நாராயணன் மறந்துட்ட. அப்புறம் வந்து அந்த காமனை உண்டாக்கியவர் பகவான். காமன் வந்த கோவை கைரன் குலத்தோன் தன்னை. என்ன கைரன் குலத்தோன் யாரு? கைரன் குலத்தோன் தன்னை வீமனை கிளையோன் யாரை? வீமன் என்றால் யாரு? ராஜாக்கள் நடுப்பு இருந்தோம். வீமனை கிளையோன் யாரை பிறந்தின் ஓட்டினாரை. யாரு? ராஜசாரி செய்தவர் யார்? பகவான் நாராயணன். ராமனை பணிந்து நிறுத்த போட்டுவோமே. அப்பா மறுபதாரம் ராமராக பிறந்து சித்தாங்கனியை மணந்து இவர் ஆடம்பரியாக தற்சமயம் பூலோகத்திலே கண்கண்ட தெய்வமாக முத்து உமாரியம்மனுக்கு கூடிய பகவான் நாராயணன். அந்த நாராயணன் மார்பு யார்? மகாலட்சுமி. லட்சுமிநாத சோமன் அன்பார்ந்த குருவியரும் சாய்ந்த மகளும் சகோதர சகோதரிடம் வீட்டிற்கு கரங்களில் நான் பிரசன்னமான காலம் விளக்கம் தெரியுமா? உலகங்கண்ணிலே ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு ஆதிபராசக்தியார் முதலாக நான் தோன்றினேன். நீங்களா? ஆமா. தாயே உலகங்கண்ணிலே முதலாக அம்மன் தான் உட்பணும். உலகமாதா நீங்க தான் உட்பணும். ஆமா ஆமா. நாங்களா பார்த்தா மனுஷனா தெரியா? உலகமாதா உலகத்தை உட்பட மண்ணுள் இந்த சக்தி தான். சக்தி சவுண்டியும் சரி ஏற்படுத்தி உடனே நான் பிறந்த
ஆடவர் தேவிய கணவர் இல்லாமல் ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. அதற்காக கணவர் வர வேண்டும் அப்படின்னு லிங்காதர பூஜை செய்தேன். ஆமா, கணவனே கண்பு, கணவனே ஆயுள், கணவனே கற்பு, கணவனே மாங்கல்யம், கணவனே சந்ததி அப்படின்னு நினைத்து கணவன் வர வேண்டும். நமக்கு ஒரு துணை வர வேண்டும். ஆமா, அப்படி என்று கணவன் லிங்காதர பூஜை செய்தீங்க. லிங்காதர பூஜை செய்தேன். லிங்காதர பூஜை செய்யும் போது முதல் முதலாக அம்மா என்று வந்தான். பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா முதல் கடவுள் பிள்ளையாரப்பா அப்படின்ற. இரண்டாவது முறையாக சமயனை தோன்றினேன். யாரு? பகவான் நாராயணனை, எம்பெருமான், உலகத்தின் பெருமாள். ஆமா. மூன்றாவது முறையாக என் கணவர் பதி தோன்றினார். பெண்ணே பார்வதா அப்படி என்று பரமக்கடவுள் தோன்றினார். அதிலிருந்து பரமக்கடவுள் நானும் எந்த நேரமும் கைரமதிலே எழுந்திருப்பது, வேதங்களை கேட்பது, வேதம் கேட்பது சொல்லாமலே திகைப்பது, பலவித சாபத்தை கொடுப்பது, அந்தந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு என்னென்ன உருவம் எடுக்கணுமோ அந்தந்த மக்களுக்கு அந்தந்த உருவம் எடுத்து காட்சி கொடுத்து விட்டு இருக்கிறேன். எல்லப்பிடாரி, சூழி, மகமாரி, முத்துமாரி அப்படி பல சாபத்தை பெற்றுக் கொண்டு சமயம் 16 கலையில ஒரு கலையார் கூடிய தற்சமயம் இப்போ நான் முத்துமாரியாக போக போகிறேன். ஆமா, அதற்காக இந்த அர்த்தனார் கூட்டிருக்கா. என்ன விஷயம் இல்ல, போய் பார்க்கணும். போகலாம். மாரியம்மன் போல் ஒரு மருத்துவமில்லை, யுகத்தில் வந்தரல் சீதபின்னும் மலரும் தோபர யுகத்தில் சுந்திர சேர்வந்த திரௌபதி மூன்றாம் கூட்டம் அண்டமி கலியுகத்தின் அகற்றின் ஒரு கூட்டம் தானே. மகாராஜராஜ திருமகனுடைய விக்கிரவாட்டி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், கோடு நகத்தாசன் கூடிய கிராம தேவதையார் கூடிய அகிலாண்டு ஓடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமயமதினார 16 கரையிலே ஒரு கலையார் கூடிய இங்கே மாரியம்மன் என சன்னதியே இல்லாத காலத்தினால் எங்க கிராமத்துல முதலாக கெங்கை அம்மன் எல்லா தெய்வமும் இருக்கிறது. மாரியம்மன் கோவிலே இல்லாத காரணத்தினால் இங்கே கோவில் சாபைத்து பூஜை செய்து அம்மனை ஏற்படுத்திய இந்த கிராமத்தில் கூடிய அத்தனை காளி மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அம்மனுக்காக என்ன கும்பாபிஷேகம் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் முடித்து 48ஆம் நாள் இரவு 48ஆம் நாள் இரவு மண்டல பூஜை நிர்வகித்து அது முடித்து காப்பு
கலைந்து அம்மனை வீதி உலா அம்மனை ஊர்வலா விட்டு வீதி உலா காட்சி கொண்டு வந்து தற்சமயம் கேளிக்கை என்ன இதே விழுப்புரம் தாலுக்கா போரூர் விக்கிரவாண்டி போரூர் கனிமூர்த்தி செட்டியார் பானுமதி அம்மாள் குடும்பத்தினரும் தேவநாதன் அவர் பிள்ளையார் கோயில் தேவநாதன் அவர் முன்னிட்டு இங்க கேளிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த கிராமவாசிகள் புண்ணியத்திலும் ஏன்னா அர்ஜுன காலை மக்கள் புண்ணியத்திலும் ஏன்னா ஒரு பெயர் வர வேண்டும் ஏன்னா அவரும் ஒரு உறுதுணையா இருந்து இந்த கிராமத்துக்கு ஒரு தொண்டு செய்ததா இருக்கட்டும் அப்படின்னு இந்த அர்ஜுன காலை மக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து பேரும் என்ன வழிபாடு செய்தார்கள். அதற்காக அவர் மரியாதை கொடுத்து இந்த கிராமத்துக்கு நம்மளை கூப்பிடுகிறார்கள் செய்ய வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அது நல்லது செய்தார். இந்த கேளிக்கை நடத்தி என்ன பெருமை கொண்டாடினார். அப்படி கொண்ட அவர் பேர்ல கொண்டாடி பிறகு ஊராட்சி மன்ற தலைவர் மணியம் கர்ணம் காட்டாண்மை அனைத்து பேர்லாம் கொண்டாடி பிறகு இதை கிராமத்தை சேர்ந்த இந்த அம்மன் பேர் அப்பா சீக்கிரம் சென்று பதியை பார்த்து மனைவி ஆகிய உடனே பார்வதி சொல்லுவா உங்களுக்கு காசு வந்துட்டு நல்ல வேலையிலே போரூரை சேர்ந்த எங்க அருமை மாமா ஆழ்வார் செட்டியாரும் குமாரர் குடிய ஏன்னா அது மறந்து பச்சை திருப்பி அதுதான் யாரும் திரும்பி பாக்குறது ஆழ்வார் செட்டியார் பிள்ளை ஏன்னா குமார் செட்டியார் மோரான் அடியாருக்காக ஐயனாருக்காக ரூபாய் 101 அந்த முத்துமாரி அம்மன் குடும்பத்திலிருந்து 1 லட்சம் கூட யார் பேர்லாம் விட்டு போச்சுன்னா அவங்களும் மொத்தமா சொல்றேன் அது பொதுமக்களே சரி பதிய பார்த்து சொல்லுவா. எப்படி உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தெரியுமா? பூசிய மஞ்சளோடும் கூந்தலிலே பூவோடும் கழுத்திலே மாங்கலத்தோடும் பூவோடு பொட்டோடு நீண்ட காலமாய் நீ தீர்ப்ப சுமங்கலியா இருக்கணும். வணக்கம் வணக்கம். மனைவியே வாழ்த்து தவறு கிடையாது. இப்ப என்ன வாழ்க்கை அப்புறமா மாங்கல்ய ஸ்திரியாக சுகபோகமாக வாழும்படி வாழ்த்துறீங்க. ஆமா, அது எதனா செய்து இருக்கணும் சொல்லணும். இப்ப மனைவி அப்புறம் எடுத்து நீங்க என்னென்ன செய்யறாங்க, அது என்ன செய்திருக்கியா? எங்க மனைவி எனக்கு என்ன செய்யுது, மனைவி எனக்கு என்ன செய்யுது, அது வெறும் மனைவி செஞ்சுக்குதான். அதானே கேட்டேன், மனைவி எனக்கு செஞ்சுக்கிட்டேன். ஆம்பளை பேசுற மாதிரி பேசுறது என் மனைவி அது இல்ல
அவனுக்கு கண்மே தான் அம்மா தவிர கல்யாணம் அப்ப ராஜாட்ட வாங்கிடுவோம். அபி, அந்த 1 லட்சம் எப்ப அடையிட்டு பூதங்களை எடுத்து ஏன் குட்டிங்க என்ன சமாச்சாரம்? தேவி, நாம 2 பேர்களும் சதிமதிமா பிளித்தோராசன் தமர வேண்டும். இந்த கைலாயத்தில் வரக்கூடிய பக்தருக்கு வரத்தை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் உன்னை அழைத்தேன். ஆமா, ஒரு சமாச்சாரமா எப்படி உலகத்தில் முதலில் நீ யாரு? படைத்தல் உண்மை. என்ன பிரம்மா ருத்ரன் விஷ்ணு உண்மை 3 பேரு. இதுல யாரு பெரிய கடவுள் முதல் தெரியாது. அடி உலகத்தில் முதல் தெய்வம் இந்த மும்மூர்த்தி கத்தாக்களிலே உயர்ந்த மூர்த்தி இந்த சிவபெருமான் தான். இந்த உலகத்தில் அந்த சந்திர சூரியன் இரவில ஒரு சந்திரன், பகலில ஒரு சூரியன். இது யாரு எங்கே இருக்கிறது, யாரிடத்தில் இருக்கிறது, அது விளக்கம் சொல்லுங்க. அடி மலை கண்ணி சந்தி சந்தி வலக்கன் சூரியன், பகலிலே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன் வலக்கன், இரவிலே ஒளி கொடுக்கும் சந்திரன் அவன் இடக்கன். வலக்கன் சூரியன், கிழக்கன் சந்திரன், சந்திர சூரியன் நானே. ஆமா, அந்த நிபுணத்தை தான் வாருங்கள். உண்டுகளை பாடி எங்கே உரைகிறது விளக்கம் சொல்லுங்க. தேவி, அது என்ன பற்றி தாவாரங்கள்? ஒரு நாள் வந்து பரப்பனை, நடப்பனை, ஊர்வனை, ஓடுவினை இப்படி சொல்லக்கூடிய அன்ன பச்சை தாவாரங்கள் அனைத்துக்கும் படி அழைக்கக்கூடிய கட்டம் தான் இந்த கடவுள். உன்னை படைத்தவளே நான் இருக்கும்போது நீ போய் பெருசு என்று சொன்னார் யார் நம்போது? ஒரு ஆண் என்று மரியாதை கொடுக்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நான் படைத்திருக்கிறேன் உன்னை. தேவி, நான் இல்லையே நீ உன்னை உண்டாக்கி இருக்க. உலகத்தில் சிவந்தான் உயர்ந்தவர். இந்த உலகத்தில் சிவந்தான் உயர்ந்தவர். இடத்திலே நீ வாக்குவாதம் செய்யக்கூடாது. அப்படி இல்ல, தெரியாத சந்தேகங்களை மனைவி கேட்கலாம். அதற்காக சக்தி நான் தான் உற்பத்தி செய்ய. அதுக்கு பெண்ணறிவை மறந்து விட்டு பேசாதே. இல்லை, நான் தான் பெரியவர். இந்த உலகத்தில் சிவந்தான் உயர்ந்தவர். சக்தி தான் பெரியவர். வாக்குவாதம் செய்து ஒரு கணவன் என்ற பாராமல் வாக்குவாதம் செய்தையும் இன்று முதல் கொண்டு மைசூர் பட்டம் சென்று நீ ஒரு முத்துமாரியாக போன
எனக்கு இப்போ சாபம் அடித்திருக்கா இந்த சாபத்தை குடும்பத்துல சண்டை வேணாம்னு சொன்னேன் கேட்டா அப்படி இல்லப்பா, நான் படைத்ததே சொன்னேன். அதுக்கு கோபம் பிரவேசித்து பைசூரி மாரியாக போய் பிறந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும். முத்து மாரியா அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்து விட்டார்கள். இது நியாயமா? நீதான் பாயிரியா பாஞ்சா ஒரு வீட்டுக்காரன் ஒரு பணிவாருடா. இப்ப ஒண்ணு பாரு பாவனையா காலெல்லாம் போய் மேட்ச்ல சேர்ந்துட்டு 850 ரூபாய் கொடுப்பாமா. ஒரு வீட்டுக்காரன் ஒரு பொண்டாட்டா ஒரு மதிப்பா தட்டு சோறு போட்டுக்கலாம். அடிச்சா நேரத்துல என்ன பண்ணுவான் அவன் 4 கொடுப்பான். ஊசி போட்டு கேள்வி வீங்க போச்சு என் வீட்டுக்காரன் அடிச்சுட்டானா போய் அவன் 10 கேள்வி கேட்டா அடிப்பான். 850 ரூபாய் சம்பாதிச்சு வரானே நைட் அம்மனாகப்பட்டவள் சாபம் பெற்று வைகுந்தம் போக வைகுந்த வாசன் கோபால கண்ணன் நாராயணன் தற்பாடி வருகிறார். நாராயணன் தற்பாடு நவராத்திரி கோவிந்தா 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 சாத்தகி இல்ல இரவாத்து கை கோவிந்தா 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 நேரம் இல்ல. எனக்கு தீராத வினையடா கோவிந்தா. உனக்கு என்னடா தீராத வினையடா? எனக்கு தீர்த்து வைக்க வேணுமடா கோவிந்தா கோவிந்தா. சரி, செருப்படி மலையானே திருப்படி மலையானே திருப்பதி மலையானே திருப்பதி மலையானே ஒன்றும் இல்லை. ஆமா, எங்கடா நக்கிறேன் எவ்வளோ நக்கிறேன் பாடுறா. எங்க அப்படி இருந்தாலும் எங்க இருக்கிறியோ எப்படி இருக்கிறியோ எங்க இருக்கிறனோ போரூர்ல தான், வேற எங்கேயும் இல்ல. ஐயா யாரு நான் யாரா? நல்லா பூஜை போல போல ஒரு சின்ன சந்தேகம். ஓ, அந்த சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சரி சொல்லு. 12 மணிக்கு மேல பாடல் மேல 10 ரூபாய் ஏத்திட்டானு சாமி. காலி பாடல கொண்டு போய் கொடுத்தா தான் 10 ரூபாய் கொடுக்குறேன்றான். ஆமா, அந்த விலைவாசி கொஞ்சம் குறைச்சு விட சாமி. ஒரு 10 தள்ளி விடு. பாட்டில கொடுத்தா 10 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, அது சரியான தண்டனை தான். குடிக்கிறது, பாட்டில தூக்கி வழியில போறது, அதை யாரனா மெதிக்கிறது, காலில ஏறது, அதுக்கு செலவு யாரா கொடுப்பாங்க? அது கூட என்ன வேணும் சாமி? அந்த கடையில வாங்கின பாட்டில் இந்த கடையில வாங்க மாட்டானா? ஓ, இந்த கடையில வாங்கின பாட்டில் அந்த கடையில வாங்க மாட்டானா? எங்குமே நீ வாங்க மாட்ட. 10 ரூபாய் எல்லாம் டைவர்ஸ் பண்ணி சாமி. சரி, அப்படி இருந்தாலும் என்ன ஊர் இது?
இதா நீ நக்கலாம்பாளையம் அடி கொடுக்குற வேஷம் இல்ல நான் என்னதான் பண்றது போ நீ என்ன தெரியல தெரியலையே 3 அப்பளமா சாப்பிட்டியா ஏன் அப்பளமே சாப்பிடலடா போலூர் போரூர் என்ன ஊரு போரூர் இல்லடா என் வாயில அந்த தான் வருது மாட்டேங்குது போரூர் சரியா எப்படி இந்த ஊரை தேடி வந்த நீ கரெக்டா போலூர் இந்த இடம் எடுத்துட்டு போய் அங்க விட்டு இருப்பானே வந்தவாசி பக்கம் இல்ல நம்ம ஊர் பக்கம் தான் வேண்டாம் சரி சரி அதனால தம்பி கருங்கடலை போல் கட்டுப்படும் செங்கடலை போல் சிறப்பும் எப்படி செங்கடலை போல் சிறப்பும் அரபி கடலை போல் அடக்கமும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 32 தர்ப்பம் 48 யாகம் 64 கலைக்காணியம் 96 தத்துவம் 108 கீதை அனைத்தையும் கட்டி தந்த கல்வி தந்த கலைமான்கள் இந்த சபை முன்பதாக இருக்கும் பொழுது நான் வந்திருக்கிறேனே யார் என்று விளக்கம் தெரியுமா ஏண்டா விடியுது இல்ல அதனால வெளிச்சம் சொல்லணும் தம்பி யாதவர் குலமிலக மாதவன கொண்டுடித்த அந்த யாதவர் குலமிலக மாதவன கொண்டுடித்த முதலும் புகழும் மன்னனே அந்த தஜவலரே சோதகி நந்த கோபம் தன்மனாய தபன தமாய கண்ணனே அந்த தன்மன தமாய கண்ணனே நேரம் இல்ல பராபரத்தில் வரந்தோன்றி என்னது அப்படி பராபரத்தில் வரந்தோன்றி அந்த வரத்தில் சிவன் தோன்றி சிவனால் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி அந்த விந்துவால் இந்த விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி ஆகாயத்தில் அப்பு தோன்றி அப்புவில் விருதி தோன்றி விருதியில் அண்ணன் கண்ணே ஓடுவன நடப்பன பரப்பன என்று சொல்லும்படியான 84 லட்சம் ஜீவனத்தை கொடுக்கும் படி இழப்பவன் ஒருவன் பாதுகாப்பவன் ஒருவன் படைப்பவன் ஒருவன் அப்படி மும்மூர்த்தி தேவரில் ஒருவராக விளங்கக்கூடிய நான் தான் வைகுந்தத்தை பொற்பீடமாக வைத்திருக்கக்கூடிய காரணவஸ்தில் கணபதியாகவும் நச்சிக்க நாராயணனாகவும் சிஷ்டிக்க சிவனாகவும் தானத்திலே கர்ணனாகவும் மாதத்திலே மார்கழியாகவும் வாரத்திலே சலியாகவும் மரத்திலே அரச மரமாகவும் எல்லுக்குள் எண்ணெயாகவும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. நல்லா இரு. உனக்கு டவுட்னாவே எனக்கு பயமாக்குதுடா. ஏண்டா 2 பொண்டாட்டி இல்ல 10 பட்டு ஸ்திரீகள் 12000 கோபியர்கள். அப்படியே சொல்ல 10 பட்ட ஸ்திரீகள் 12000 கோபியர்கள் 10 பொண்டாட்டி 12000 கோபமாதர்கள். நாய் அத மாதிரி தெளிவா சொல்றான். 10 பட்டு போடுறேன்டா. பட்டு போடுறா தேடி அப்பையா பட்டு கூட்டாரா 8 பொண்டாட்டிடா. நான் நாராயணன் சொன்னேனே. இந்த சபையானது எப்படி இருக்கு? லட்சுமி கடாட்சியம் ஒரு இந்த திருச்சபை. இந்த லட்சுமி கடாட்சியம் ஒரு இந்த திருச்சபை அப்படியே இருக்க வேண்டுமானால் என் மார்பில் இருக்கக்கூடிய லட்சுமியார் சொல்லு. ஐயா எப்படி திரும்பி பெயிண்ட் பண்றா? ஒரு பாடி கட்டி அது வேலை வேலை வாங்கி லட்சுமி வேற சொன்ன சொல்லு சீக்கிரம். லட்சுமி
சிங்கார சங்கத்தில் வணக்கம் வணக்கண்டி அம்மா. வணக்கம் தனக்கழகு. வணங்கோதும் எவருக்கும் அழகு. சபையை பார்த்தியா? திருவாயூர் மலர்ச்சிவோன் சபை. திருவாயில் சபை நோக்கி வருகின்ற போது அம்மா